வணக்கம் மக்களே. பிளட் ரிலேஷன் அதாவது இரத்த உறவுகள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த தலைப்புக்கு கீழே உள்ள கணக்குகள்லாம் பார்க்க போறோம். சரிங்களா? அடிக்கடி இதுல இருந்து கேள்விகள் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான தலைப்பு, ரொம்ப ஈஸியானதும் கூட. சரிங்களா? பார்த்துலாம் பயந்துட வேண்டாம். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? அதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்றபடி ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களா? சரி, என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்க இருக்கீங்கன்னு வைங்களேன். இப்போ நீங்க ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ, சரிங்களா, ஏதா வேணா இருந்து போங்க. இப்போ உங்களுக்கு ஒரு மனைவியோ கணவனோ வருவாங்க. சரிங்களா? ஆணா இருந்தா மனைவி வருவாங்க, பெண்ணா இருந்தா கணவன் வருவாங்க. சரிங்களா? இப்படி சொல்லிக்கிறேன். அப்போ அவங்க யாரு? அவங்களும் உங்க ஜெனரேஷன் தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களும் உங்க ஜெனரேஷன் தான். சரிங்களா? அப்போ உங்க ஜெனரேஷன், சரிங்களா, உங்க ஜெனரேஷனை ஃபுல்லா ஒரு ஒரு ஸ்டெப்ல எழுதணும். சரிங்களா? உங்களோட ஜெனரேஷனை ஃபுல்லா ஒரு ஸ்டெப்ல எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வைங்களேன். அது என்ன சொல்லுவோம்? அடுத்த தலைமுறை, அடுத்த ஜெனரேஷன் சொல்லுவோமா? அடுத்த ஜெனரேஷனை உங்களுக்கு அப்புறமா எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு அடுத்ததா வரக்கூடிய அந்த ஜெனரேஷனை அடுத்ததா எழுதணும். சரிங்களா? அதுக்கு ஸ்டெப்புக்கு, அந்த ஸ்டெப்புக்கு உங்க ஜெனரேஷனுக்கு கீழே உள்ள ஸ்டெப்ல எழுதணும். சரிங்களா? உங்களுக்கு ஒரு தம்பி தங்கச்சி இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைங்க. சரிங்களா? அவங்களோட குழந்தைங்க, இல்ல அக்கா இருக்கிறாங்க, அவங்களோட குழந்தைங்க, அவங்க எல்லாருமே என்னதான் உங்களுக்கு அடுத்த ஜெனரேஷன் தானே. அப்போ இது உங்களோட ஜெனரேஷன். சரியா? இது ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். உங்களுக்கு அடுத்ததாக வரக்கூடிய செகண்ட் ஜெனரேஷன். சரிங்களா? இப்போ உங்களுக்கு பிள்ளை இருக்கு. சரிங்களா? அந்த பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரும்ல. உங்க அக்காவோட பிள்ளை இருக்கு, அந்த அக்காவோட பிள்ளைக்கு ஒரு பிள்ளை வரும்ல. அப்போ அவங்க எல்லாரும் என்னது? தேர்ட் ஜெனரேஷன் இல்லையா? அப்போ இப்படிதான் என்ன பண்ணணும், வரிசைக்கா அந்த ஜெனரேஷன் படி அவங்க என்னென்ன யார் யாரெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அவங்க எல்லாம் எழுதிக்கணும். சரிங்களா? இப்போ உங்களுடைய தாய் தகப்பன் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு முந்தைய ஜெனரேஷனா இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க தான் ஃபர்ஸ்ட்ல வருவாங்க. சரிங்களா? அப்ப நான் உங்களையே ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் போட்டேன். அப்போ உங்களுக்கு முந்தைய ஜெனரேஷன் இருப்பாங்கல்ல, உங்களுக்கு தாய், உங்களுக்கு தந்தை, உங்களுடைய மாமா, அந்த மாதிரிலாம் வந்தாங்கன்னா அவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? உங்களுக்கு முந்தைய ஜெனரேஷனா இருப்பாங்க. சரிங்களா? இப்போ உங்களை மையமா வச்சுக்கிட்டு தான் உங்களோட பிள்ளைங்க, உங்க பிள்ளையோட பிள்ளைங்க, உங்களோட அப்பா அம்மா, சரிங்களா, மாமா, அத்தை, அவங்க எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்கேன். சரிங்களா? உங்க அப்பா அம்மாவோட அம்மா, சரிங்களா, அவங்களுக்கு முந்தைய ஜெனரேஷனா இருப்பாங்க. சரிங்களா? உங்களுக்கு எப்படி இருப்பாங்க? பாட்டி தாத்தாவா இருப்பாங்க. சரிங்களா? இப்படி என்ன பண்ணும், அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த ஜெனரேஷன் படி அடுக்கி எழுதணும். சரிங்களாங்க? உங்களை மையமா வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய ஜெனரேஷனை கீழையும், உங்களை பெத்தவங்க, அவங்கள பெத்தவங்க, அவங்க எல்லாம் உங்களுக்கு முன்னாடி உள்ள ஜெனரேஷனா இருப்பாங்க, அவங்கள மேல மேல எழுதிக்கணும். சரிங்களா? அதாவது ஜெனரேஷன் படி நம்ம கரெக்டா அனுக்கணும்னு வைங்களேன், ஈஸியா ஆன்சர் வந்துடும். சரிங்களாங்க? சரி, இப்போ ஆண் பெண் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்கன்னு வைங்களேன். அந்த ஆண் பெண்ணை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பெண்கள் அப்படின்னா பொட்டு வைப்பாங்க இல்லையா? அதனால இப்போ ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 பேரை கொடுத்துட்டு அதுல ஏ பெண்ணாக இருந்தாங்க அப்படின்னா அந்த ஏக்கு பக்கத்துல ஒரு புள்ளி வச்சுக்கோங்க. சரிங்களா? அந்த புள்ளி என்னது? பெண்ணை குறிக்கக்கூடிய புள்ளியா. சரி, புள்ளியா நம்மளா எடுத்துக்கிறோம். சரிங்களா? அதாவது நம்ம போட்டுட்டு இருக்கல குழப்பம் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் உள்ளது எல்லாத்தையும் நம்ம எழுதுவோம். அப்போ அவங்க ஆணா பெண்ணான்னு குழப்பாம இருக்கிறதுக்காண்டி பெண் அப்படின்னா ஒரு சின்னதா ஒரு டாட் வச்சுக்கோம். சரிங்களா? அதாவது பெண்கள் போட்டு வைப்பாங்க அப்படிங்கிற நம்ம சும்மா ஞாபகம் வச்சுக்கோம். சரிங்களாங்க? சரி, இப்போ கணக்குல போயிடலாம். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜெனரேஷன் படி கரெக்டா எழுதணும். சரிங்களா? சரி, இப்போ போயிடலாம், கணக்குல போயிடலாம். ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களாங்க? என்ன கொடுத்துட்டாங்க? ஏ இஸ் பீஸ் பிரதர். சரிங்களா? சி இஸ் பீஸ் டாட்டர், டி இஸ் சிஸ் டாட்டர், ஏ இஸ் டேஷ் ஆஃப் டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அதாவது ஏ என்பவர் பி இன் சகோதரன். சரிங்களா? சி என்பவர் பி இன் மகள், டி என்பவர் சி இன் மகள் எனில் ஏ என்பவர் டி இன் என்னவாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்போ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம எப்பவும் போல உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருந்தா ரொம்ப குழம்பிடும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம், முதல்ல ஏ பின்னு 2 பேரை கொடுத்துட்டாங்க. சரிங்களா? என்ன சொல்லிட்டாங்க? ஏ அப்படிங்கிறவங்க பியினுடைய சகோதரன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ ஏதான் யாரு? பியினுடைய சகோதரன். சரிங்களா? ஆனா பி யாருன்னு நம்மளுக்கு தெரியல. சரிங்களா? அப்போ ஏ அப்படிங்கிறவர் யாரு தான்? ஒரு பையன் தான். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டும். அப்போ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எழுதிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எத்தனாவது ஜெனரேஷன் எனக்கு தெரியல, ஆனா இவங்கள மையமா வச்சுக்கிறேன். சரிங்களாங்க? ஏ அப்படிங்கிறவங்க யாரு? ஒரு ஆண். சரிங்களா? வேணா ஆணுக்கு ஒரு சிம்பிள் வச்சுக்குவோமாங்க. ஆணுக்கு என்ன சிம்பிள் வைக்கலாம்? இந்த மாதிரி கிராஸ் போட்டா புள்ளி வச்சா பெண், இந்த மாதிரி கிராஸ் போட்டா ஆண். சரிங்களா? இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோ. சரி, இருந்துட்டு போட்டும். சரி, அப்ப என்ன சொல்லிட்டாங்க? ஏ என்பவர் பி இன் சகோதரன் சொல்லிட்டாங்க இல்லையா? அப்போ சகோதரன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? கிராஸ்ன்னு சொல்லியிருக்கோமா? சரி,
ஏ அப்படிங்கிறவங்க தான் யாரு? பியினுடைய சகோதரன். பி அப்படிங்கிறவங்க யாரு நம்மளுக்கு தெரியல, ஆனா ஏ அப்படிங்கிறவங்க பியினுடைய சகோதரன். ஏ அப்படிங்கிறவங்க பையன் தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? அதை குறிக்கிறதுக்காண்டி நம்ம அந்த கிராஸ் சிம்பிளை போட்டிருக்கோம். சரி, இருந்துட்டு போட்டோம். சி என்பவர் பியின் மகள். சி அப்படிங்கிறவங்க இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரா இருக்கிறாங்களா? இந்த பிக்கே மகளா இருக்கிறாங்களாம். சரிங்களா? அப்போ பியோட அடுத்த ஜெனரேஷன். அப்போ கீழே தானே போடணும்னா, சரி பிக்கு போட்டேன். பியோட மகள் தான் யாரு? சி. அப்போ மகள்னா நான் என்ன பண்ணும்? டாட் சிம்பிள் வச்சுக்கிட்டுமா? சரி, இருக்கட்டும். டி என்பவர், சரிங்களா, டின்னு இன்னொருத்தவங்க இருக்காங்க. அவங்க யாரா இருக்கிறாங்க அப்படின்னா சியின் மகளா இருக்கிறாங்க. சியினுடைய அடுத்த ஜெனரேஷனா இருக்காங்க. சரிங்களா? அப்போ சிக்கு கீழே தானே நான் போடணும். சரி, சியோட மகள். அப்ப என்ன பண்ணணும்? டாட் வைக்கணும். சரிங்களா? சரி, அப்போ என்ன கேட்டாங்க? கடைசியா கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஏ என்பவர் டியின் என்னவாக இருக்கும், அதாவது ஏக்கும் டிக்கும் ஆனா அந்த உறவு என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. சரிங்களாங்க? சரி, இருந்துட்டு போட்டோம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். அதுக்கப்புறம் வந்தது செகண்ட் ஜெனரேஷன். சரிங்களா? சி அப்படிங்கிறது செகண்ட் ஜெனரேஷன், டி அப்படிங்கிறது தேர்ட் ஜெனரேஷன். சரிங்களா? அப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் தான் பின்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு ஒரு பொண்ணு பிறக்குது. அந்த எனக்கு பிறந்த பொண்ணுக்கு இன்னொரு பொண்ணு பிறக்குது. சரிங்களா? அப்போ கடைசியா, சரிங்களா, என்னோட பொண்ணு நான் என்னன்னு சொல்லுவேன்? பேத்தின்னு சொல்லுவேன். கரெக்ட் தானே? நான் சொல்றது கரெக்ட் தானே? அப்ப இங்க பாருங்க, பியோட பொண்ணு சி, சியோட பொண்ணு டி. அப்போ பிக்கும் டிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது? பி வந்து டிக்கு என்னவாக இருந்திருப்பாங்க? தாத்தாவாக இருந்திருப்பாங்க. டி வந்து பிக்கு என்னவாக இருந்திருப்பாங்க? பேத்தியாக இருந்திருப்பாங்க. அது பொண்ணு தான். சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அப்போ பி யார், அதாவது டி யாரு? பியினுடைய பேத்தி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். அவங்க நம்மளுக்கு கேட்டிருக்கிறது ஏக்கு டி என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏயும் பியும் கூட பிறந்தவங்க தானே. சரிங்களா? ஏன் அப்படின்னா ஏயோட சகோதரன் தானே பி. சரிங்களா? அப்போ பிக்கு அந்த டி பேத்தி அப்படின்னா அந்த பியினுடைய சகோதரனான ஏக்கும் அந்த பொண்ணு, அந்த பேத்தியா தானே இருந்திருக்கும். அந்த டி அப்படிங்கிற அந்த பொண்ணு பேத்தியா தானே இருந்திருக்கும். பிக்கு பேத்தினா ஏக்கும் பேத்தி தானே, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் தானே. அப்போ இந்த ஏவும் டியும் திரும்ப யாருதான்? தாத்தா பேத்தி ரிலேஷன்ஷிப் இருக்கும். சரிங்களா? ஓகே தானே? இது புரிஞ்சிருச்சுல்ல? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ அவங்க என்ன கேட்டாங்க அப்படின்னா ஏ என்பவர் டி இன். சரிங்களா? ஏ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ அப்படிங்கிறவங்க டிக்கு யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ தான் யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? அப்ப ஏ அப்படிங்கிறவங்க தாத்தா யாருக்கு? டிக்கு. சரிங்களா? அப்போ தாத்தா அப்படிங்கறது ஆன்சர். ஆப்ஷன் ஏ தான். சரிங்களா? சரி, இப்ப அடுத்த கணக்கு போயிடலாம். கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. ஏ என்பவர் பியின் சகோதரன், சி என்பவர் பியின் தந்தை, டி என்பவர் சியின் தந்தை என்றால் ஏ என்பவர் டியின் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ரொம்ப முக்கியமான கணக்கு. 2018 டிஎன்பிசி எக்ஸாம்ல கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். அதாவது ஏ என்பவர் பியின் சகோதரன் சொல்லியிருக்காங்க. சரி, ஏ பின்னு ரெண்டு பேர் இருக்கிறாங்க. இதுல ஏ அப்படிங்கிறவங்க பியினுடைய சகோதரனா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப நான் கிராஸ் சிம்பிள் போடணுமா? ஏன்னா ஏ அப்படிங்கிறவங்க சகோதரன், ஒரு பையன் தான். சரிங்களா? இருந்துட்டு போட்டும். சி அப்படிங்கிறவங்க பியினுடைய தந்தையா இருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ இந்த ஏபி அவங்களுக்கு முன்னாடி உள்ளவங்க இல்லையா, முந்தின ஜெனரேஷன் இல்லையா? அப்போ சி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அந்த சி என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னா பியினுடைய தந்தையாக இருக்கிறாங்க. தந்தைன்னா என்ன? அந்த ஆண் ஸ்தானம் தானே வரும். அப்போ கிராஸ் சிம்பிள் தான் போடணும். சரிங்களா? பி அப்படிங்கிறவங்க ஆனா பெண்ணா அப்படிங்கிறதுலாம் எதையுமே கொடுக்கல. சரி, இருந்துட்டு போட்டும். இங்க டி என்பவர் சியின் தந்தை என்றார். சரிங்களா? டி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்களாம். அவங்க யாரா இருக்கிறாங்களா? சிக்கே தந்தையாக இருக்கிறாங்களா? சரிங்களா? சியினுடைய முந்தின ஜெனரேஷன். அப்ப சிக்கு மேலதான் போடணும் டி. சரிங்களா? அவங்களும் யார் தான்? தந்தை தான். அப்போ கிராஸ் சிம்பிள் தானே போடணும். சரி, போட்டாச்சு. என்றால் ஏ என்பவர் டியின் என்ன, அதாவது ஏக்கும் டிக்கும் ஆன ரிலேஷனை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களாங்க? இருந்துட்டு போட்டோம். இப்ப பாருங்களேன், இந்த டியை நீங்க ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனா வச்சுக்கோங்க. சரிங்களா? டியை ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன். சரிங்களா? இப்படி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா டி அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட். சரிங்களா? முதல் தலைவர்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, குடும்பத்தோட முதல்ல உள்ளவர் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா டிக்கு ஒரு பையன் பிறந்திருக்கான். சரிங்களா? சி அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்திருக்கான். டி அப்படிங்கிற ஒருத்தருக்கு சி அப்படிங்கிற ஒரு பையன் பிறந்திருக்கான். அந்த சி அப்படிங்கிறவருக்கு பி அப்படிங்கிற பையன் பிறந்திருக்கான். சரிங்களா? அப்போ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது? டிக்கு சி பிறந்திருக்காரு,
சிக்கு பி அப்படின்னு ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க. அப்போ டிக்கு பி யாரா இருப்பாங்க? பேரனாகவோ பேத்தியாகவோ இருப்பாங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ பியும் ஏயும் கூட பிறந்தவங்க, சகோதரர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லியிருக்காங்க. அப்ப இவங்க 2 பேரும் எப்படி கூட பிறந்தவங்களா இருப்பாங்க. அப்போ பி அப்படிங்கிறவங்க டிக்கு பேரனோ பேத்தியோ அப்படின்னா, இவர் இந்த ஏ அப்படிங்கிறவர் டிக்கு என்னவாக இருப்பாரு? பேரனா தானே இருப்பாரு. சரிங்களா? ஏன்னா இவர் யாருக்குமே ஒரு பையன் தான். அப்போ இவங்க 2 பேரும் கூட பிறந்தவங்க அப்படிங்கிறதுனால பிக்கு என்ன முறை டி வருமோ அதே முறை தானே ஏக்கும் வரும். சரிங்களா? அப்போ பிக்கு டி அப்படிங்கிறவங்க தாத்தா. சரிங்களா? சரி, அப்ப ஏக்கும் டி அப்படிங்கிறவங்க என்னவாக இருக்கும்? தாத்தாவா தானே இருக்கும். சரிங்களா? சரி, இப்ப இங்க இவங்க என்ன கேட்டிருக்காங்க? அப்ப அதாவது தாத்தா பேரன் முறை. சரிங்களா? டிக்கும் ஏக்குமான ரிலேஷன் தாத்தா பேரன் முறை அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ ஏ என்பவர் டியின் என்ன, அதாவது ஏ யாரு? சரிங்களா? டிக்கு ஏ யாருன்னு கேட்டிருக்காங்க. ஏ என்பவரை பத்தி சொல்லு, அது மட்டும் போதும்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்போ டிக்கு ஏ யாரு? பேரன். சரிதானா? நான் சொல்றது சரிதானா? அப்ப ஆப்ஷன் டி தான் சரியோட. யார கேட்டிருக்காங்கன்றத பார்க்கணும். தாத்தான்னு போட்டக்கூடாது. சரிங்களா? ஏக்கு டி யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஏ யாரு? பேரன். டிக்கு பேரன். சரிங்களா? சரி, அடுத்த கொஸ்டின் போயிடலாம். என்னங்க கொடுத்திருக்காங்க? ஏ என்பவர் பி இன் சகோதரி. சரிங்களா? சி என்பவர் பி இன் மகன், டி என்பவர் சி இன் மகள் எனில் டி என்பவர் ஏ இன் என்னவாக இருக்கும்? அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. 2019 கேட்கப்பட்ட கேள்வி. சரி, இருந்துட்டு போட்டோம். கொஸ்டின்ல கொடுத்துருக்க எழுதிக்கலாம். ஏ பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. சரிங்களா? ஏ பின்னு 2 பேர் இருக்கிறாங்க. 2 பேர் எப்படி இருக்கிறாங்க? அதாவது ஏ அப்படிங்கிறவங்க இதுல பியினுடைய சகோதரியா இருக்கிறாங்க. சரிங்களா? சகோதரி, ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இவங்க 2 பேரும் கூட பிறந்திருப்பாங்க. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். சி என்பவர் பியின் மகன்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? அப்போ பிக்கு பிறந்தவர் தான் சி. சரிங்களா? அப்போ சி அப்படிங்கிறவர் யாரு? பியோட மகன். பி அப்படிங்கிறவங்க பொண்ணா பையனா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. சரிங்களா? ஆனா சி அப்படிங்கிறவங்க பிக்கு பிறந்திருக்காங்க. சரிங்களா? அவங்க யாரு தான்? சி அப்படின்னு பிறந்தவங்க யாரு தான்? பொண்ணு தான். சரிங்களா? அப்ப டாட் வச்சுக்கிறேன். சரி, இருந்துட்டு போட்டோம். டி என்பவர் சியின் மகள். சரிங்களா? திரும்ப டின்னு ஒருத்தவங்க வராங்க. அந்த டி என்னவாக இருக்கிறாங்களா? சி அப்படிங்கிறவங்களுக்கு பொண்ணா இருக்கிறாங்களா? சரிங்களா? டி என்பவர் சியின் மகள். சரிங்களா? சிக்கு ஒரு பொண்ணு பிறந்திருக்கா? சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்ப என்ன கேட்டாங்க? திரும்ப டி என்பவர் ஏயின் என்னவா? டிக்கும் ஏக்குமான ரிலேஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. சரி, எப்பவும் போலதானே, திரும்ப அதே மாதிரி தானே. பியோட பொண்ணு சி, சியோட பொண்ணு டி. சரிங்களா? அப்போ பிக்கும் டிக்குமான ரிலேஷன் என்னது? பியோட பேத்தி தான் டி. கரெக்ட் தானா? சரிதானா நான் சொல்றது? பிக்கு பிறந்தவங்க சி, சிக்கு பிறந்தவங்க டி. அப்போ பிக்கும் டிக்குமான ரிலேஷன். சரிங்களா? பியோட பொண்ணோட பொண்ணு பிக்கு யாரு? பேத்தி. சரிங்களா? சரி, இருந்துட்டு போட்டோம். இப்போ இந்த ஏயும் பியும் கூட பிறந்தவங்க நான் சொல்லிட்டேன் இல்லையா? கரெக்டா தானே சொல்லியிருக்கேன். சரி, அப்போ பிக்கு டி பேத்தி அப்படின்னா கூட பிறந்தவங்களான ஏயான ஏக்கும் டி பேத்தியா தானே இருப்பா. சரிங்களா? அப்போ ஏக்கும் டிக்குமான ரிலேஷன்ஷிப் என்னது? பேத்தி பாட்டி. சரிங்களா? ஏன்னா ஏயும் யாரு? சகோதரி தானே. பாட்டி பேத்தி ரிலேஷன்ஷிப். சரிங்களா? இவங்க என்னதான் கேட்டிருக்காங்க? டி என்பவர் ஏயின். சரிங்களா? டி அப்படிங்கிறவங்க ஏக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. டி யாரு? பேத்தி. அவ்வளவுதானே. டி பேத்தியாக தானே இருப்பா. டி பேத்தி. ஆப்ஷன் ஏ தான் சரி. சரிங்களா? சரி, அடுத்த போயிடலாம். Kannan, on seeing a boy, said that he is the son of his father's only son. Who is Kannan to that boy? னு கேட்டிருக்காங்க. ஒரு பையனை பார்த்து கண்ணன், இவன் என் தந்தையின் ஒரே மகனின் மகன் என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. முக்கியமான கணக்கு. 2023 கேட்கப்பட்ட கேள்வி. சரிங்களா? இருந்துட்டு போட்டோம். அதாவது என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, கண்ணன். சரிங்களா? கண்ணன் தான் இப்ப பேசிட்டு இருக்காரு. கண்ணன் தான் இப்ப ரோல் பிளே பண்ணிட்டு இருக்காரு. சரிங்களா? முதல்ல நான் கண்ணன் எழுதிக்கிறேன். கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் இருக்கிறாங்க. சரிங்களா? இந்த பையன் என் தந்தையினுடைய, சரிங்களா? அப்ப கண்ணனினுடைய தந்தையை பத்தி கண்ணனே பேசுறாரு. சரிங்களா? அப்ப கண்ணனுடைய தந்தைனா கண்ணனோட முந்தின ஜெனரேஷனா? அப்ப தந்தையை நான் மேலதானே எழுதணும். சரி, தந்தை எழுதிக்கிட்டேன். என்ன சொல்லிட்டாரு கண்ணன்? அந்த பையனை பத்து. சரிங்களா? பையன்னா என்னது? கண்ணனை விட கம்மியான வயசு
கண்ணன் ஒரு பையன்னு சொல்றாங்க சரிங்களா, கண்ணன் ஒரு பையனை பார்த்து சொல்றாங்க சரிங்களா, ஒரு பாயை பார்த்து சொல்றாங்க சரிங்களா. அப்போ கண்ணனை விட சின்ன பையனா தான் அந்த பாய் இருப்பாங்க. அப்ப கண்ணனோட அடுத்த ஜெனரேஷனா தானே அந்த பையன் இருப்பான் சரிங்களா. அப்ப அந்த பையனை கீழே போட்டுக்கிறேன் சரிங்களா. எதுக்காண்டி கீழே போட்டு எடுக்கிறது இன்னும் போக தெளிவாவே புரியும் பாருங்களேன். இந்த கண்ணன் சொல்றாரு, இந்த பையனை பார்த்து சொல்றாரு, இந்த பையன் என்னுடைய தந்தையினுடைய ஒரே மகனின் சரிங்களா. அப்போ கண்ணனுக்கு ஒரு தந்தை இருக்கிறாரு, அந்த கண்ணனோட தந்தைக்கு ஒரே பையன் தானா சரிங்களா. அப்ப யாராத்தான் இருக்கும், அது கண்ணனா தானே இருக்கும் சரிங்களா. அப்போ இவன் இந்த பையன் என்னோட தந்தையினுடைய ஒரே மகனின் மகன் சரிங்களா. ஒரே மகன் யாரு, கண்ணன். அந்த ஒரே மகனோட மகன் தான் யாரா, அந்த பையன் சொல்லியிருக்காரு. இப்ப புரியுதா எப்படி அரை மார்க் வருதுங்கிறது புரியுதா என்று கூறினார் எனில் கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும்னு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ கண்ணனோட பையன் தான் இந்த பையன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சாங்க. அப்போ கண்ணன் தான் அப்பா, அந்த பையன் தான் பையன், கண்ணனோட பையன் அப்படிங்கிறது புரியுதா இந்த இடத்துல உங்களுக்கு. அப்போ கண்ணன் அந்த பையனுக்கு என்ன வேண்டும், கண்ணன் எந்த முறையில இருக்காரு இப்ப அந்த பையனுக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. தந்தை முறையில தானே இருக்காரு, ஆப்ஷன் டி தான் சரி. இப்ப புரிஞ்சிருச்சா, இது ஓகே தானே இப்ப உங்களுக்கு. சரி, என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். A and B are brothers, C and D are brothers, A's son is D's brother, how B is related to C ன்னு கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் சகோதரர்கள், சியும் டியும் சகோதரர்கள், ஏயுடைய மகன் டியின் சகோதரன் எனில் சிக்கும் பிக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுவும் ரொம்ப முக்கியமான கணக்கு, 2019 கேட்கப்பட்ட கேள்வி சரிங்களா. இருந்துட்டு போட்டோம். என்ன கொடுத்துட்டாங்க, ஏபின்னு 2 பேர் இருக்கிறாங்க. அந்த 2 பேரும் எப்படி இருக்கிறாங்க, சகோதரர்களா இருக்கிறாங்க சரிங்களா. சகோதரர்கள் 2 பேருமே என்னதான் பாய் தான் சரிங்களா. அப்ப கிராஸ் சிம்பிள் போட்டுக்கிட்டோமா, சரி இருந்துட்டு போட்டோம். சியும் டியும் சகோதரர்கள், இன்னும் 2 பேர் வராங்க சரிங்களா. இன்னொரு 2 பேர் வராங்க, எழுதிக்கிறேன். சிடின்னு இன்னொரு 2 பேர் வராங்க. அவங்களும் தனக்குள் சகோதரர்களா தான் இருக்கிறாங்க சரிங்களா. அவங்க 2 பேரும் யார் தான், சகோதரர்கள் தான் சரிங்களா, பிரதர்ஸா தான் இருக்கிறாங்க. சரி வந்துட்டு போட்டோம். ஏ இஸ் சன், ஏயுடைய மகன் டியின் சகோதரன் சரிங்களா. ஏக்கு ஒரு மகன் இருக்கிறான் சரிங்களா. அந்த மகன் பேரு எல்லாம் வந்து கொடுக்கல சரிங்களா. டிசி அப்படின்னு கொடுத்த மாதிரி மகனுக்கு ஒரு பேர் வைக்கல, ஒரு லெட்டர் வைக்கல சரிங்களா. அப்போ நான் சும்மா ஒரு பாக்ஸ் போட்டுக்கிறேன் சரிங்களாங்க. சரி இருந்துட்டு போட்டோம். அந்த பாக்ஸ்குள்ள வேணா சும்மா ஒரு எக்ஸ்ன்னு வச்சுக்கிட்டுமா சரிங்களா. இந்த எக்ஸ் தான் வந்து நம்மளுக்கு பையன் சரிங்களாங்க. ஏயோட பையன் தான் யாரு, இந்த எக்ஸ் சரிங்களா. சரி இருந்துட்டு போட்டோம். இப்போ என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, இந்த ஏயோட பையன் இருக்கான்ல, ஏயுடைய மகன் டியின் சகோதரன் சொல்லிட்டாங்க. அதாவது இவங்க 2 பேரும் பிரதர்ஸ் இல்லையா. அப்போ இவங்க இவ்வளோ ஹான் முடிஞ்சதுக்கு அப்புறம் இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஏக்கு ஒரு பையன் இருக்கான், அவனும் டியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க. இப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்னங்க தெரியுது, யாருக்குமே சியும் டியும் சகோதரர்கள், 2வது சொன்னதுல ஏக்கு ஒரு பையன் இருக்கான், அந்த பையனும் டியும் சகோதரர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்ப இந்த 3 பேரும் சகோதரர்களா தான் இருப்பாங்க அப்படிங்கிறது புரியுதா. அப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது, இந்த 3 பேருமே ஏயோட வாரிசுகள்னு புரியுதாங்க உங்களுக்கு. சரி, ஆனா இந்த இடத்துல நம்மளுக்கு ஏயும் பியும் யாரு, அண்ணன் தம்பி இல்லையா, சகோதரர்கள் தானே சொல்லியிருக்காங்க. அப்போ கடைசியா அவங்க கேட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னன்னா, சிக்கும் பிக்கும் என்ன உறவு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க சரிங்களா. இந்த சி இருக்கிறாருல, ஏயோட இந்த பையனான இந்த சி இருக்கிறாருல, ஏயோட பையனான சி சரிங்களா. ஏயோட பையனான சிக்கும் இந்த பிக்கும் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரிங்களா. அப்போ நம்ம என்ன செய்வோம், அப்பா தான் சரிங்களா, சித்தப்பா அதனால அப்பா முறை தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி போடும் சரிங்களா. ஆனா இங்கிலீஷ்ல எல்லாம் வரையில என்னதான் சொல்லுவாங்க, அங்கிள் அப்படிதான் சொல்லுவாங்க, மாமான்னு தான் சொல்லுவாங்க சரிங்களா. அப்போ மாமா முறை தான் வரும் சரிங்களாங்க. ஏ அப்பா அப்படிங்கிறதுனால பியும் அப்பா தான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது சரிங்களா. இந்த இடத்துல என்ன செஞ்சிருப்பாங்க, இவங்க 2 பேரும் சகோதரர்களா இருந்திருப்பாங்க. பாட்டி அப்படிங்கிறதுனால இவங்களே நம்ம பாட்டி தாத்தா அப்படின்னு கூப்பிடுவோம் சரிங்களா. அப்பா நம்மளுக்கு ஒரே அப்பா தான் சரிங்களா. அப்பாவை எல்லா அப்பாவும் ஒரே அப்பான்னு சொல்ல மாட்டோம் சரிங்களாங்க. அப்போ இங்க சகோதரனும் வராது, தாத்தாவும் வராது சரிங்களா, அப்பாவும் வராது. ஏன்னா ஒரே ஒரு அப்பா தான். இங்கிலீஷ் எல்லாம் பொறுத்தவரை அங்கிள்னு தான் சொல்லுவாங்க, சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரிலாம் சொல்ல மாட்டாங்க சரிங்களா. 2 பேரும் சகோதரர்கள், அப்ப அங்கிள் தான், மாமான்னு தான் வரும் சரிங்களா. இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி இருக்கட்டும். சரி அடுத்த கணக்கு போயிடலாம். என்ன கொடுத்திருக்காங்க, ஒரு பெண்ணை ராஜ் என்பவர் அவளுடைய அம்மா எனது மாமியாருக்கு ஒரே மகள் என அறிமுகப்படுத்துகிறார் எனில்
அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா, எழுதிக்குவோம், முதல்ல எழுதிக்குவோம். ஒரு பெண் இருக்கிறா. சரிங்களா, அந்த பெண்ணை நம்ம எக்ஸ்ன்னு வச்சுக்குவோமா? சரி, இருந்துட்டு போட்டோம். ராஜ் என்பவர் ஒரு பெண்ணை, ராஜ் என்பவர் அந்த பெண்ணை பத்தி ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு. எக்ஸ் அப்படிங்கிற பொண்ணை பத்தி ராஜ் அப்படிங்கிற ஒருத்தர் பேசுறாரு. சரி, இருந்துட்டு போட்டோம். அவளுடைய ராஜ் சொல்றாரு, அந்த பொண்ணை பத்தி சொல்றாரு, அவளுடைய அம்மா யாரு? இந்த பொண்ணுக்கு ஒரு அம்மா இருக்குதான். சரிங்களா, இந்த பொண்ணோட அம்மானா அவளோட முந்தின ஜெனரேஷன் இல்லையா? அப்ப அம்மாவை நான் மேல போட்டுக்கிறேன். சரிங்களா, சரி, இந்த பொண்ணோட அம்மா எனது மாமியாருக்கு, சரிங்களா, எனது மாமியாருக்குன்னா யாரு? ராஜ் தானே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்ப ராஜோட மாமியார். சரிங்களா, மாமியார். அப்போ ராஜோட மாமியார்னா ராஜோட முந்தின ஜெனரேஷன் இல்லையா? சரி, அப்ப மாமியாரை நான் மேல போடணும். சரி, போட்டேன். மாமியாருக்கு ஒரே மகள்னு சொல்லியிருக்காங்க. இந்த ராஜ் என்ன சொல்றாரு, இந்த எக்ஸ் அப்படிங்கிற பொண்ணோட அம்மா என்னோட மாமியாருக்கு ஒரே பொண்ணுன்னு சொல்றாரு. அப்போ நம்ம கரெக்டா எழுதுவோமா? முதல்ல இந்த மாமியார் அப்படிங்கிற இந்த பொண்ணு இருக்காங்கல்ல, அவங்கதான் பெரியவங்க. கரெக்ட் தானே நான் சொல்றது? சரி, மாமியார் பெரியவங்க. சரிங்களா, மாமியாருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரே ஒரு பொண்ணு தான் யாரு? இந்த அம்மா அப்படிங்கிறவங்க இல்லையா? ஒரே ஒரு பொண்ணு தானே அம்மா. அவங்க கொஸ்டின்ல கொடுத்துருக்கபடியே வரேன். சரிங்களாங்க, சரி, எழுதிக்கிட்டேன். இந்த அம்மாவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு பொண்ணு யாரு? எக்ஸ். சரிங்களா, ராஜ் என்ன சொல்லியிருக்காரு? என் மாமியாரோட ஒரே பொண்ணு தான் இந்த எக்ஸ்ன்னு சொல்லியிருப்பாரு. கரெக்ட் தானே சொல்லியிருக்காரு? மாமியாரோட பொண்ணு அப்படின்னா ராஜுக்கு என்னவா இருக்கும்? அவ ஒய்ஃபா தானே இருக்கும். இந்த அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பொண்ணு ஒய்ஃபா தானங்க இருக்கும். சரிங்களா, ஒய்ஃபோட அம்மாவை தானே மாமியார்னு சொல்லுவாரு. சரிதானே? அப்போ கொஸ்டின் நான் ஒரே நல்லா வாசிக்கிறேன் பாருங்க. ஒரு பெண்ணை ராஜ் என்பவர், எக்ஸ் அப்படிங்கிற பொண்ணை ராஜ் என்பவர் சொல்லியிருக்காரு. அவளுடைய இந்த பெண்ணினுடைய அம்மா எனது மாமியாரின் ஒரே மகள், என்னோட மாமியாரோட ஒரே மகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, அப்போ ராஜுக்கு மாமியார் அப்படின்னா இவங்க 2 பேரும் என்னவா இருப்பாங்க? ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருப்பாங்க. சரிங்களா, அப்போ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா இருந்துச்சுன்னா இந்த அம்மாவுக்கு பிறந்திருக்கு. அப்போ ராஜு இந்த குழந்தையோட தந்தையாக இருந்திருப்பாரு. இப்போ ஓகே தானே? அவங்க கேட்டிருக்கிறது ராஜுக்கும் அந்த குழந்தைக்குமான, அந்த எக்ஸ் அப்படிங்கிற அந்த பெண்ணுக்குமான தொடர்பு என்னங்கிறத கேட்டிருக்காங்க. அப்போ அப்பா பொண்ணு தொடர்பு. சரிங்களா, அப்பா பொண்ணு ரிலேஷன்ஷிப். அப்போ ராஜ் யாரு? தந்தை அந்த பொண்ணுக்கு. சரிங்களா, அப்போ இப்ப பாருங்க என்ன கேட்டிருக்காங்க? அப்பெண்ணிற்கு ராஜ் என்ன உறவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இப்போ ராஜ் யாரு? தந்தை தானே. ஆப்ஷன் பி தான் சரிங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். வெற்றியை நோக்கி உங்கள் பயணத்திற்கு என் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.